விலங்குகளின் ஒற்றுமை ஒரு அழகான பாடம் ஆழ்ந்த காட்டின் நடுவே இருந்த ஒரு பெரிய ஏரியைச் சுற்றி பல்வேறு விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அந்தக் காட்டில் புலிகள், மான்கள், யானைகள், கொடிகுதிரைகள், குரங்குகள், சிறிய நீர்வாழ் உயிரினங்கள் என பல உயிரினங்கள் இருந்தன. இவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக வாழ்ந்து வந்தபோதும் உணவுக்காக இடையிடையே சண்டை ஏற்படுவது வழக்கம். புலிகள் மற்றும் சிங்கங்கள் கூட்டமாக வந்தால் மான்கள் அஞ்சிச் சிதறி ஓடிவிடும். யானைகள் தங்கள் பெருமை காட்டிக்கொண்டு மற்ற விலங்குகளை அச்சுறுத்தும். ஒருநாள் அந்தக் காட்டில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. எரிகள் காய்ந்து போயின, மரங்கள் வாடின, விலங்குகளுக்கு தண்ணீரும் உணவும் குறைந்துவிட்டது. வறட்சி காரணமாக விலங்குகளுக்கு உயிர் வாழ கடினமாகியது. அப்போதுதான் விலங்குகள் ஒரு முடிவுக்கு வந்தன. நாம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே இந்த சிக்கலிலிருந்து வெளியேற முடியும் என்று பழைய யானை கூறியது. அதனால் எல்லா விலங்குகளும் ஒன்றாக கூடி ஆலோசனை செய்தன. யானைகள் தங்கள் துண்ணிய பலத்தால் நிலத்தை குழித்து தண்ணீர் கிடைக்க முயன்றன. குரங்குகள் அருகிலிருந்த பழங்களை சேகரித்து மற்ற விலங்குகளுடன் பகிர்ந்தன. புலிகள், சிங்கங்கள் சிறிய விலங்குகளை வேட்டையாடுவதை குறைத்தன, ஏனெனில் எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்பதை கருதியன. இப்படி ஒற்றுமையாக இருந்ததால் அனைவரும் வறட்சி காலத்தை கடந்துவிட்டனர். இயற்கை மீண்டும் வழக்கமான நிலைக்கு வந்ததும் எல்லா விலங்குகளும் ஒற்றுமையின் மகிமையை உணர்ந்தன. அன்று முதல் அந்தக் காட்டில் எந்த விலங்கும் மற்றொரு விலங்கின் மீது தாக்குதல் நடத்தவில்லை. ஒற்றுமை மட்டுமே அனைவரையும் காப்பாற்றும் என்பதை கற்றுக்கொண்டன. கதை மொரால்: ஒற்றுமையில் பலம் உண்டு. நாம் ஒற்றுமையாக இருந்தால் எந்தவிதமான சிக்கலையும் கடந்து வெற்றி பெறலாம்.